நிரூபிக்க முடியாத அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இந்த பூமியில இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பேய் பொம்மைகள். இத மாதிரியா அமானுஷ்யம் நிறைஞ்ச பேய் பொம்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலே இந்த பொம்மைகளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல பொம்மையே பேய் தானா அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு மிஸ்ட்ரி புக். காலத்தை விரயம் செய்யாம கதைக்களத்துக்கு போலாம் வாங்க. பியூபா டால் 1920 இத்தாலியில ஒரு சின்ன பொண்ணு பொம்மை கடையில பொம்மை வாங்குறா. ஒரு 70 வருஷம் அந்த பொம்மையை தன்னோடய வச்சுக்கிறா. 2005 வயசாகி இறந்தும் போயிடுறா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மை என்னாச்சு, அது என்னென்ன அமானுஷ விஷயங்களே நடத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுப்ப. இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட ஒரு வீட்டுல இருக்கான். அந்த வீட்டுல நைட் டைம்ல கதவு தட்டுற சத்தம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாதாரணமா எடுத்துக்கிட்ட அந்த வீட்டுல உள்ளவங்க தினமும் நைட் ஆனா இதே சத்தம் கேட்கறத பார்த்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. அது என்ன சத்தம்னு போய் பார்க்குறாங்க. அவங்க பாட்டியோட பொம்மை வச்சிருக்க அந்த அலமாரியிலேருந்து அந்த சத்தம் கேட்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எடுத்து ஒரு பெட்டியில வச்சு பூட்டுறாங்க. பையன் அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கப்போ அந்த பியூபா பொம்மை வேணும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா அது பாட்டியோட பொம்மை, பாட்டியோட ஞாபகத்தமாக வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் வெளில போய் அழுவான்னு பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. பியூபா பொம்மை என்னை பார்த்து சிரிக்குது, கண் அடிக்குது, கை கால்லாம் அசைக்குது அப்படின்னு சொல்றான். சின்ன பையன் விளையாட்டா சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறப்போ அந்த பியூபா பொம்மை அவங்க வச்ச இடத்துல இல்லாம வேற பக்கம் பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப திரும்பவும் அலமாரி கதவை தட்டுற சத்தம் கேட்குது. பயந்து போன அவங்க அப்பா அம்மா பாதிரியாரை வர சொல்லி அந்த பொம்மையை காட்டுறாங்க. அந்த பொம்மை அமானுஷமா இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும் அப்படின்னு பாதிரியார் கேட்குறாரு. உடனே அமானுஷங்களை ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களை வர வச்சு பியூபா பொம்மையை ஒரு நாள் முழுக்க கண்காணிக்கிறாங்க. பியூபா பொம்மை கண்களை அசைக்கிறது, கை கால்களை அசைக்கிறதெல்லாம் கேமரால பதிவாகுது. அதை பார்த்து வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. பாதிரியார் அந்த பொம்மையோட முழு கதையும் கேட்குறாரு. இந்த பொம்மை எங்கேருந்து வந்துச்சு, யார் வச்சிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, 1920 இத்தாலியில எங்க பாட்டி இந்த பொம்மையை வாங்கினாங்க. அப்பையிலேருந்து அவங்க சாகுற வரைக்கும் இந்த பொம்மை அவங்க கையிலே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெஞ்சில அந்த பாட்டி இறக்குற வரைக்கும் 70 வருஷம் கிட்டத்தட்ட அந்த பொம்மை அவங்க கூடவே இருந்திருக்கு. தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாமே தோழி போல நினைச்சு அந்த பொம்மை கிட்ட தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பாட்டி தன்னோட பாட்டி வீட்டுக்கு அந்த பொம்மையை எடுத்துட்டு போறப்போ அவங்களோட பாட்டி அந்த பொம்மையோடைய சட்டையில ஒரு பட்டன் வச்சு தச்சதா சொல்றாங்க. உலகப்போர் காலகட்டத்துல கூட பாட்டி அந்த பொம்மையை தன்னோட வச்சிருந்ததா சொல்றாங்க. பாதிரியார் மந்திர ஜபங்கள் ஓதும் போது அந்த பொம்மை ரொம்ப ஆக்ரோஷமா ஆயிடுது. போட்டு கதவை பயங்கரமா தட்டுது. மாதிரி கண்ணாடியில ஏதோ இருக்குது. அதை என்னன்னு போய் பார்க்குறப்போ பியூபா ஹெட் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. பாதிரியார் மந்திர ஜபங்கள் சொன்ன உடனே அந்த பியூபா பொம்மையுடைய ஆக்ரோஷம் குறைந்து அமைதியாயிடுது. தன்னோட கைகளை தூக்கி காமிக்குது. அந்த இடத்துல அவங்க குடும்ப படத்துல அந்த பாட்டியோட படமும் இருக்கு. அப்போ அந்த பாதிரியார் சொல்றாரு, இந்த பாட்டி தான் இந்த பொம்மையை பிரிய மனசு இல்லாம இதே பொம்மையில ஆவியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சு தன்னோடய எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் அந்த பொம்மையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொம்மை எங்க போச்சுன்ற தகவல் யாருக்கும் தெரியல. சரிட்டா டால் தான் நமக்கு நெருக்கமா இருக்கவங்களா இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய விருப்பமான பொருளை நம்ம எடுத்துட்டு வந்தா என்னெல்லாம் நடக்கும், அந்த குடும்பத்துக்கு என்ன அமானுஷ நிகழ்வுலாம் நடந்துச்சு, அவங்க அப்படி என்ன பொருள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். 2010 வான் லூயிஸ்ங்கிறவங்க தற்கொலை பண்ணி குடும்பத்தோட இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய பொருட்கள், வீடு, வாகனங்கள் எல்லாமே அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கப்படுது. அப்படி வந்த பொருட்கள்ல சரிட்டா அப்படின்னு ஒரு பொம்மையும் வருது. அந்த பொருட்களை பிரிச்சு பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப அழுக்கா இருந்திருக்கு. அந்த பொருட்களை எல்லாம் ஸ்டோர் ரூம்ல போட்டு வைக்கிறாங்க. அதுல இருந்த ஒரு பொம்மை மட்டும் அவங்க வீட்டு குழந்தைங்க இருக்கிற ரூம்ல இருக்கு. அவங்க அம்மா யார் இந்த பொம்மையை இங்க கொண்டு வந்து வச்சதுன்னு திட்டுறாங்க. இந்த குழந்தைங்க நாங்க கொண்டு வந்து வைக்கல அப்படின்னு சொல்லுதுங்க. திரும்பவும் அதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்லயே வச்சிடறாங்க. மறுநாளும் அந்த பொம்மை திரும்ப அந்த குழந்தைங்க இருக்கிற ரூம்லே இருக்கு. காலையில பார்த்ததும் அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. திரும்பவும் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்லேயே அந்த பொம்மையை வைக்கிறாங்க.
அடுத்த நாளும் அந்த பொம்மை அந்த குழந்தைங்க இருந்த அதே ரூம்ல தான் வந்து இருக்கு. இந்த குழந்தைங்க முதுகுல ஆழமான நகைக்கீறல்கள் இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த குழந்தைங்களோட அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இரவு கனவுல சரிதா எங்களை வந்து அடிச்சதா கனவு கண்டோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்றாங்க. பயந்து போன அவங்க அம்மா அந்த பொம்மையை தேவாலயத்துல கொடுத்துட்றாங்க. கிளாஸ் டவுல் யாராலும் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட கடைக்கு போறா. உனக்கு என்ன பொம்மை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மற்ற பொருட்களை வாங்குறதுக்கு போயிடுறாங்க. அப்போ லாரா ஒரு கண்ணாடி பொம்மையை பார்க்குறா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரத்த சிவப்பு நிற கண்களை கொண்ட கண்ணாடி பொம்மையை வாங்கணும்னு ஆசைப்படுறா. எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான். இந்த பொம்மை தான் எனக்கு வேணும்னு சொல்றா. ஆனால் அவங்க அப்பா அந்த பொம்மையை பார்த்த உடனே இந்த பொம்மை ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இவ்வளோ கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, இதை தவிர வேற எது வேணா எடுத்துக்கோ, இந்த பொம்மை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. லாரா அதெல்லாம் கேட்காம அடம் பண்ணி அவங்க அம்மாட்ட அழுது அடம் பண்ணிட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிறா. லாராவோட அம்மாவும் சொல்றாங்க, அப்பாவுக்கு தான் அந்த பொம்மை பிடிக்கலையே, நீ வேற ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா லாரா கேட்காம அடம் பண்ணி அந்த பொம்மையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறா. அன்னைக்கு நாள் முழுக்க அந்த பொம்மையோடய விளையாடிட்டு இருக்கா. அவங்க அப்பா வேலையா வெளில கிளம்புறப்போ சொல்றாங்க, அந்த பொம்மை ஒரு மாதிரியா இருக்கு, நீ நைட் அந்த பொம்மையை பக்கத்துல வச்சுட்டு படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. லாராவும் மேஜை மேல அந்த பொம்மையை வச்சுட்டு படுத்து தூங்கிடுறா. திடீர்னு லாரா கண்முழிச்சு பாக்குறப்போ அந்த பொம்மை லாராவோட முகத்துக்கு நேரா அந்த சிவந்த கண்களை வச்சுக்கிட்டு லாராவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நிக்குது. அப்படியே லாரா பயந்து போய் கத்துறா. பொம்மை லாரா காது பக்கத்துல வந்து சொல்லுது, நீ தலைவனையில தலை வச்சு படுத்துக்கோ, நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி லாராவை மிரட்டுது. பயந்து போன லாரா என்ன செய்யறதுன்னு தெரியாம தலைவனையில தலையை வச்சு படுத்துக்கிறா. பொம்மை லாராவோட கழுத்தை நெரிச்சு கொல்லுது. அந்த சத்தம் கேட்டு அவங்க அம்மா பக்கத்து அறையிலேருந்து ஓடி வராங்க. லாரா அவருடைய படுக்கையில இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியா கத்துறாங்க. அப்போ உங்ககிட்ட வந்து அந்த பொம்மை சொல்லுது, நீங்களும் உங்க பொண்ணு பக்கத்திலே படுத்துக்கோங்க, உங்களை கழுத்தை நெரிச்சு இல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுது. பயந்து போன அவங்க அம்மா லாரா பக்கத்திலே படுத்துக்கிறாங்க. அவங்களையும் இந்த பொம்மை கழுத்து நெரிச்சு கொல்லுது. பொம்மை வாங்கின கடையில இருந்து லாரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க வாங்கிட்டு போன பொம்மை ரொம்பவே மோசமான பொம்மை, அதை நாங்க யாருக்கும் விற்கிறது இல்லை, ஆனா கடையில் உள்ளவங்க தெரியாம உங்ககிட்ட அதை வித்துட்டாங்க. அந்த பொம்மை தான் சொல்றத பண்ண வச்சு சுத்தி இருக்கவங்கள கொன்னுடும், இவ்வளவு ஒரு மோசமான பொம்மை அப்படின்னு பதட்டத்தோட கடையில உள்ளவங்க சொல்றாங்க லாராவோட அப்பாட்ட. அந்த பொம்மையை அடிச்சு கொன்னா மட்டும்தான் உண்டு, வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. லாராவோட அப்பா பயந்துகிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. லாரான்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வீட்டுல எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. லாராவோட அறைக்கு வந்து பாக்குறாரு. லாராவும் லாராவோட அம்மாவும் இறந்து கிடக்குறாங்க. நடுப்புற அந்த பொம்மை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியா அவங்க அப்பா சிவத்துலையும் தரையிலையும் அடிச்சு அந்த கண்ணாடி பொம்மையை நொறுக்குறாரு. லில்லி டால் 1950 ஜெர்மனில 7 வயசு சின்ன பொண்ணு ஆண்ட்ரியாக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ஆண்ட்ரியா பொண்ணால வாய் பேச முடியாது, தான் சொல்ல வரத எழுதி காட்டுவா. அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பொம்மைக்கு லில்லின்னு பேர் வைக்கிறா. எப்பவும் அந்த பொம்மையோட மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பேச முடியாதுன்றதுனால தோழிகள் ரொம்பவும் கம்மி. வழக்கம் போல மொட்டை மாடியில ஆண்ட்ரியா லில்லி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா ஆண்ட்ரியா. அப்போ அந்த லில்லி பொம்மையும் ஆண்ட்ரியா கூட தான் இருக்கு. வீட்டு பக்கத்திலேயே ஆண்ட்ரியாவை அந்த லில்லி பொம்மையோட சேர்த்து அவங்க அப்பா அம்மா புதைச்சிடுறாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அந்த லில்லி பொம்மை அவங்க வீட்டு தோட்டத்துல வந்து இருக்கு. அதை பார்த்தா அவங்க அப்பா அம்மா ஆண்ட்ரியாவோட தோழிகள் யாரோ தான் இந்த மாதிரி பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமா விட்டுறாங்க. அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து ஆண்ட்ரியாவோட அறையில வச்சு பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அறையை பார்த்த மாதிரியே அவங்க வீட்டுல உள்ள நாய் பூனை எல்லாம் ஒரு விதமா வித்தியாசமான சத்தத்தோட கத்துதுங்க. இப்பதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியுது, உள்ள பொம்மையை பார்த்துதான் நாய் பூனையெல்லாம் கத்துதுங்க அப்படின்னு. அந்த பொம்மையும் ஆண்ட்ரியா முக அமைப்புல உருமாறிக்கிட்டு இருக்கதை பார்த்து அவங்க அப்பா அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்துல அவளுடைய தோழிகள் ஆண்ட்ரியாவை நாங்க பார்த்தோம், ஆண்ட்ரியாவோட விளையாடணும், ஆண்ட்ரியா எங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மாக்கு இன்னுமே ரொம்ப பயம் அதிகமாயிடுது. இதுக்கு மேல இந்த பொம்மையை இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்ச ஆண்ட்ரியாவோட அப்பா அம்மா அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அமானுஷ்யங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யற இடத்துல அந்த பொம்மையை வச்சிடறாங்க. அங்க ஒரு குறிப்பும் எழுதி வைக்கிறாங்க. இந்த பொம்மை ரொம்பவே அமானுஷ்யமா இருக்கு, இந்த பொம்மையால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க.
உள்ளவங்களும் அந்த பொம்மைய ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சு பூட்டிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அங்க காவலா இருக்காரு. மறுநாள் காலையில அவர் வந்து பாக்குறப்போ அவர் உடம்பு முழுக்க நகை கீறல்கள், வெட்டுக்காயம் பட்டா மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. அங்க உள்ளவங்க பாதிரியாரை கூட்டிட்டு வந்து மந்திரங்கள் செய்து மரப்பெட்டியில அடைச்சு வைக்கிறாங்க. அந்த பொம்மையை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அந்த பொம்மைக்குள்ள ஆவி ஒரு சாத்தானும் அது குழந்தைங்களை கொல்ற சாத்தானும் கண்டுபிடிக்கிறாங்க. இது 600கள்ல இறந்தவருடைய ஆன்மாவோட தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்பட்ட பொம்மை அப்படின்னு தெரிய வருது. அத பாதிரியார் தன்னோட கையோடு எடுத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. 1980 கெரி வால்டன்கிறவரு தன்னோட பாட்டி இறந்த தகவல் கேட்டு சொந்த ஊருக்கு போறாரு. அவருடைய ஊரு ஆஸ்திரேலியால இருக்க வாகாவில இருக்கு. சொந்த ஊருக்கு போயிட்டு பாட்டியோட இறுதி சடங்குல கலந்துக்கிறாரு. இறுதி சடங்கு முடிஞ்சு மாலை 6 மணிக்கு மேல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வால்டன் மட்டும் தன்னுடைய பக்கத்துல இருக்க தன்னுடைய பழைய சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. வீடு முழுக்க தூசியா சிலந்தி வலையால பின்னப்பட்டு முழுவதும் பாழடைஞ்சு போய் இருக்கு. அந்த வீட்டை பார்த்த உடனே அவரு தன்னோட சின்ன வயசு ஞாபகங்களை நினைச்சு பார்க்கறாரு. அப்பா அம்மாவோட இருந்தது, விளையாடினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு. வீட்டை சுத்தி பாக்குறாரு. ஒவ்வொரு அறையா போய் பார்த்துட்டு வராரு. அப்போ வீட்டோட தரைத்தளத்துக்கு போறாரு. அங்க லைட் அடிச்சு பாக்குறப்போ ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி தெரியுது. பயந்துடுறாரு. பக்கத்துல போய் பாக்குறப்பதான் தெரியுது அது ஒரு மர பொம்மைன்னு. அந்த பொம்மையை எடுத்துட்டு கார்ல தன்னோட தம்பியோட தன்னோட வீட்டுக்கு வராரு. பின் சீட்ல அந்த பொம்மையும் அவருடைய தம்பியும் இருக்காங்க. கார் பாதி வழியில போறப்போ அந்த பொம்மை அவருடைய தம்பியை இறுக்கமா பிடிக்குது. இப்போ அவர் தம்பி கத்துறாரு, லெட்டா மியா அவுட் அப்படின்னு கத்துறாரு. அதுவே அந்த பொம்மைக்கு பின்னால லெட்டா அப்படின்னு பெயரா மாறிடுது. பொம்மையை விட மனசு இல்லாம அந்த பொம்மைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. பொம்மைய மேஜை மேல வச்சுட்டு வசதியா படுத்து தூங்கிடுறாரு. காலையில கண் விழிச்சு பாக்குறப்போ அந்த பொம்மை அவர் கால் பக்கத்துல வந்து நிக்குது. வால்டன் பயந்து போயிடுறாரு. அந்த பொம்மை ஏதோ அமானுஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பொம்மைய அலமாரியில வச்சு பூட்டிடுறாரு. அவர் வீட்டுல இருந்த நாய் அந்த அலமாரிய பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்த வால்டன் அந்த பொம்மையில ஏதோ அமானுஷமா இருக்கு போல, அதனாலதான் நாய் குறைக்குதுன்னு அந்த பொம்மைய நாய் பக்கத்துல எடுத்துட்டு போறாரு. நாய் அந்த பொம்மைய பார்த்த உடனே கடிக்க பாயுது. உடனே அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து கண்ணாடி பெட்டியில வச்சு பூட்டிடுறாரு. அதுக்கு அப்புறம் தான் ஒரு வீட்டுல ஒவ்வொரு விஷயமும் அமானுஷமாவே நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து அமானுஷமா நடக்கிறதுனால அந்த பொம்மையை விற்கலான்னு முடிவு பண்றாரு. விற்க போன இடத்துல விற்க மனசு இல்லாம வீட்டுக்கு வந்துடுறாரு. தொடர்ந்து அந்த வீட்டுல அமானுஷமாவே நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாத வால்டன் அந்த பொம்மையை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. அந்த பொம்மை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. இப்பதான் தெரியுது ஒரு பொம்மை செய்யறவர் தன்னோட 6 வயசு பையனுக்காக இந்த பொம்மையை செஞ்சிருக்காருன்னு. பொம்மை கிழக்கு ஐரோப்பியர்கள் மாதிரி உருவமைப்பும் காலனியும் அணிஞ்சு பிரத்யேகமா செய்யப்பட்ட 200 வருஷத்துக்கு பழமையான பொம்மை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அந்த பொம்மைய ரொம்ப பிரத்யேகமா செஞ்சிருக்காரு. ஒரு சின்ன பையனுடைய உருவமைப்புல ரொம்பவே பிரத்யேகமா அந்த பொம்மைய செஞ்சிருக்காரு. அந்த பொம்மைக்கு தலையில பின்பக்கம் மூளை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியுது. அந்த பொம்மை செய்யறவரோட பையன் எப்பவும் அந்த பொம்மையை வச்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்மைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மையை விட்டுட்டு ஒரு சில மணித்துளிகள் கூட இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஆத்தோரமா அந்த பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். விளையாடுறப்போ அந்த ஆத்துல தவறி விழுந்துடுறான். நீரோட வேகத்துல அவன் நீர்ல மூழ்கி இறந்து போயிடுறான். அந்த இழப்பை தாங்க முடியாத பொம்மை செய்யறவரு தன்னோட பையன் வச்சிருந்த பொம்மைய அவன் ஞாபகார்த்தமா தன்னோட வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறப்போ அந்த பொம்மையில சில வித்தியாசமான மாற்றங்களை அவங்களால பார்க்க முடியுது. அந்த பொம்மை அந்த பையனோட அப்பா அம்மா எங்க போனாலும் அந்த திசையை பாக்குறது, அவங்க நடக்கிறப்போ போறப்போ வரப்போ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அமானுஷ்யமான நிகழ்வுகளை நடத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பொம்மைக்குள்ள தன் பையனுடைய ஆவி புகுந்திருக்கதா நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த பையன் இறந்தப்போ அவனுடைய ஞாபகார்த்தமா அவன் தலையில இருக்க முடியை எடுத்துதான் அந்த பொம்மைக்கு தலைமுடி செஞ்சிருக்காரு அவங்க அப்பா. அந்த பொம்மைய தன்னோட பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில காலம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மையானது பல கைகள்ல மாறி
வால்டருடைய பழைய வீட்டுக்கு வந்திருக்கு. வால்டன் அந்த பொம்மையை கடைசி வரையும் தன் கூடவே வச்சுக்கிட்டாரு. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.